நிஜமா சொல்றேன், நீங்க ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்திருக்கீங்கங்கிறத எங்களால இன்னைக்கு வரைக்கும் we can't even believe it. ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன், அவங்க மேடம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் ஒரு கேன்சர் சர்வைவர். வாழ்க்கைனா இப்படி தாண்டான்னு ஒரு அடி போட்டதே அந்த டைம் தான். இப்பயும் அதை நினச்சாலே அப்படி ஒரு அழுக வர மாதிரி. எனக்கு அப்போ 31, 32, இப்போ 37 ஆயிடுச்சு. ஸோ லைஃப்பில் 5 இயர்ஸ் போனஸ். பிரசித்தியா அப்போ வந்து யூகேஜி தான் படிச்சுட்டு இருந்தான். அவளுக்குலாம் தெரியும், பட் அவளாக ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸோ அவள் ஸ்கூலுக்கு போவாள், கிளாஸ் இருக்கும். எனக்கு அந்த ஹேர் ஃபாலில் இருந்து என்னை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தாலும். ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது எப்படி இருந்தது உங்கள் 2 பேருக்கும்? எனக்கு நிஜமாக சூரிய வம்சம் வந்து லைவாக உணர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நம்மளை டீக்ரேட் பண்ணுறவங்களும் அந்த சம்திங் அந்த டைலாக் மியூசியம் இருக்குல்ல, நான் எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் மீசையை முறுக்கிட்டே தோப்பண்டா. லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸையும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்மளை மாற்றின ஒரு விஷயமா எனக்கு கேன்சர் தான் இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபினான்ஷியலாக எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ யூடியூப்பை வந்து எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா ஃபேமிலியா பார்க்கிறதுக்கு அப்படியே அழகா இருக்கீங்க எல்லாருமே. தேங்க்யூ. எஸ், சோ கியூட். முதல்ல வந்து சென்னை எப்படி இருக்கு? சென்னை சூப்பராக இருக்கு. திருச்சியிலே இருந்து திடீர்னு ஒரு சென்னை ஷிஃப்ட் எப்படி இருக்கு அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு? லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் பார்த்துட்டோம். அதனால் இந்த சேஞ்சஸும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. திருச்சியில் கொஞ்சம் அமைதியாக அப்படிலாம் இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு இடம் வரணும்னா கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு 1 hour காட்டுச்சு. இப்போ 1 hour 40 minutes ஆயிடுச்சு. அவங்க 3 பேர் தூங்கியே எந்திரிச்சிட்டாங்க. ஸோ வெரி லாங் ப்ராசஸாக இருக்குது எதாக இருந்தாலும். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், திருச்சியில் அப்படி நினச்சா ஒரு மாதிரி நீங்கள் அந்த ஷாப்பிங்லாம் போன வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஷாப்பிங் போகிறதுக்கே நீங்கள் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போகணும், எப்படி இருக்குது? அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப் வந்து செட்டு தான். நம்மளோட வீடு இங்கே தான் இருக்கும், ஸ்கூல் இங்கே தான் இருக்கும். அப்படியே நம்ம அங்கே வீட்டில் ஒர்க் பண்ணிக்குவோம், அது ஓகே. எப்பயாவது போகிறப்போ கொஞ்சம் லாங்காக போனால் நல்லா தானே இருக்கும். டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வர மாதிரி இருக்கும். திருச்சியில், சென்னையில் கொஞ்சம் லாங்காக போகிறது ஒரு ஜாலியாக தான். கரெக்ட். உங்களுக்கு என்ன சார் தானே பாவம். கரெக்ட் தானே? கரெக்டு தான். அண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களோட யூடியூப்பெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள் இருந்தாலும், நான் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்திருக்கீங்கங்கிறத எங்களால் இன்னைக்கு வரைக்கும் we can't even believe it. உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது? ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன், அவங்க மேடம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் ஒரு கேன்சர் சர்வைவர். 2021 கேன்சரில் அஃபெக்ட் ஆகி இப்போ 26, 5 years எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன். லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸையும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்மளை மாற்றின ஒரு விஷயமா எனக்கு கேன்சர் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் இப்போல்லாம் இல்லை. நான் ஓப்பனாக போக மாட்டேன், யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் போய் பேச மாட்டேன், என்னோடய சர்க்கிள்குள்ளே தான் இருப்பேன், டக்குன்னு இன்ட்ராக்ட் ஆக மாட்டேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி லைஃப்பை பற்றி எந்த பயமும் கிடையாது. இப்போ பிரசித்தியாக மட்டும்தான் என்னோடய கமிட்மெண்ட் என்னென்னா, அன்றைக்கி ஏர்ன் பண்ணணும், அன்றைக்கி செலவு பண்ணால் போதும், நாளைக்கு என்ன பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆஃப்டர் கேன்சர் தான் நான் பொறுப்பான அப்பாவாக இருக்கேன், பொறுப்பான கணவராக இருக்கேன், பொறுப்பான என்ன சொல்ல மகனாக இருக்கேன். ஸோ எல்லா பொறுப்பும் ஆஃப்டர் கேன்சர் தான் வந்துச்சு. ஸோ அதனால் கேன்சர் நான் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு டிசீஸாக பார்க்க மாட்டேன், என்னை ஷேப் பண்ண ஒரு இதாக தான் பார்ப்பேன். ஓகே, அண்ட் எப்போ ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இல்லை, சடனாக லாஸ்ட் மினிட். அதாவது என்னென்னா, ஒரு இக்கட்டான ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சோம். ரொம்ப ஈஸி டு இதெல்லாம் இல்லை. இன்னொரு 10-15 days இருந்துச்சுன்னா ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டு என்ன வேணா இருக்குன்ற ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுவும் அது மேஜிக் மாதிரி தான். கடைசியாக ஒரு 10 days முன்னாடி கண்டுபிடிச்சா ஆப்ரேஷன்ஸ், கீமோதெரப்பி, அப்படி டக்குன்னு வெளில வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்தது? அண்ட் ஹவு டிட் யூ கம் அவுட்? அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அவரை பார்த்துக்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அவரை பத்திரமா நம்ம வந்து திருப்பி கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சேர்க்கணுங்கிற பொறுப்பு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து கோ த்ரூ பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலாக நான் எதுக்குமே வரி பண்ணாத டைப்பு. எல்லாத்தையும் ஈஸி கோவாக எடுத்துக்குவேன். ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கோவம் வந்தால் கூட எனக்கு சிரிப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்படி இருந்த என்னைய வந்து வாழ்க்கைனா இப்படி தாண்டான்னு ஒரு அடி போட்டதே அந்த டைம் தான். ஸோ எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்குவேன், எவ்வளோ பிரச்சனைனாலும் பார்த்துக்குவேன். அந்த டைம் எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்காக இருக்குது. இப்போயும் அதை நினச்சாலே அப்படி ஒரு அழுக வர மாதிரி, அதுலேருந்து மீளவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் வி கால் ட்ராமடைசிங்கில். அந்த
அந்த நிகழ்வும் அந்த நிமிஷமும் இப்போ கண்ண முன்னாலும் ஆமா. நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது வாழ்க்கையில் எங்கே போனாலும் அதை வந்து சரி கட்டவே முடியாது. இப்போ நாங்கள் இந்த ஊருக்கு போகலாம், அந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா போகிறோம். ஏன்னா வாழ்க்கையோட விளிம்பை பார்த்துட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து கிடைக்கிற நாள்லாம் போனஸ் மாதிரியும் எல்லா நாளும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்கிறத தான் சொல்லுவேன். 20 எனக்கு அப்போ 31, 32, இப்போ 37 ஆயிடுச்சு. ஸோ லைஃப்பில் 5 years போனஸ் வந்து ஹாப்பியஸ்ட் போனஸாக கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ரோமாவுக்கு 3 months. ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ பெரிய ரோமா ஆகிட்டா. ஆமா. பிரசித்தியா அப்போ வந்து யூகேஜி தான் படிச்சுட்டு இருந்தான். அவளுக்குலாம் தெரியும், பட் அவளாக ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓ ஓகே. ஸோ அவள் ஸ்கூலுக்கு போவா, கிளாஸ் இருக்கும். எனக்கு அந்த ஹேர் ஃபாலில் இருந்து என்னை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தாலும் அவள் எதுவுமே கேட்க மாட்டான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறாரு, ரொம்ப சம்திங் சீரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாளோ. என்னாச்சு ஏதுன்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை. இப்போ அவளுக்கு அப்போ தெரியும். இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சாலும் ஓகே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி அப்பயே அவள் அப்படி இருந்தான். ஓ ஓகே. நீங்க சொல்லுங்க. இப்போ அம்மா வந்து ஒரு விஷயம் புரிஞ்சு அவங்க நிறையா அவங்களுக்கு இருந்தது. பட் யூகேஜி படிக்கிறீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது அப்பா கிட்ட போய் கேட்கணும் அப்படிலாம் தோணிருக்கா உங்களுக்கு? தோணுனதே இல்லை. அப்படியா? ஏதாவது ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்கவே மாட்டீங்களா? சரி, எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே டேடி வந்து ஒரு கேன்சர்லேருந்து சர்வே ஆகி வந்திருக்காருன்னு எப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது? எனக்கு ஒரு தேர்ட்லேருந்து தெரியும். எனக்கு ஓகே. தேர்ட்லேருந்து தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. யூகேஜி படிக்கும் போது ஓகே அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, டெய்லியும் நம்ம போயிட்டு வரோம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எல்லாமே தெரிஞ்சுது. இல்லை ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு விஷயத்துலேருந்து ஸ்ட்ரெஸ். ஆக்சுவலாக அந்த டைமில் வீட்டில் எதுவுமே சரியில்லை. என் மாமனாருக்கு வந்து ஃபுல் பெட் ரிட்டன், ஃபினான்ஷியலாக நாங்கள் ஃபுல் டவுனு. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, எந்த ரிலேட்டிவ்ஸும் எங்கள்கிட்ட பேசலை. என் ஹஸ்பண்ட் ஃபுல் டவுனு. ஸோ எல்லாத்தையும் வந்து நானும் என் மாமியார் தான் பார்க்கணும் அப்படின்ற ஸ்டேஜில் எங்களுக்கு வந்து அதை எங்கள் பிள்ளைங்களுக்கு கடத்த வேண்டாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே இருங்க, அது காலம் கடந்து போயிடும். என்னன்னாலும் அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு ஏதோ நடக்குமோ அப்படின்னு நினச்சி அழுகுற டைப் நாங்கள் கிடையாது. ஸோ இந்த உனக்கு 20 எனக்கு 18 படத்துலேயே நான் பார்ப்பேன். அந்த அக்கா கேரக்டர் வருவாங்க. அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே அவங்க செஞ்சே தர மாட்டாங்க. கேட்டால் அப்பா வரட்டும் நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யணும், எல்லாமே என்ன அப்போ இருந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே அதிகமாக தான் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க கேட்குறதெல்லாம் செய்வோம். ஓகே. பட் அந்த ஃபினான்ஷியல் நீங்கள் 2 பேர் எப்படி வந்து பார்த்தீங்க? பிகாஸ் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும்போது பல லட்சங்கள் ஆகும். எப்படி அதை 2 பேரும் மேனேஜ் என்னோட பண்ணீங்க? பிரதர் சிஸ்டர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அவங்க வந்து என்னோட பெரிய பேக் போன். எங்கள் அம்மா, என் பிரதர், என் சிஸ்டர். லைஃப்பில் வந்து ஒரு ஃபேமிலி பெரிய சப்போர்ட் இருந்தாவே நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக கடந்து வந்துடலாம். ஸோ அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அப்படி. சூப்பர். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வந்து வீடு கட்டினீங்க. ஸோ அந்த வீடு கட்டும் போது நிறைய பேர் சொன்னாங்க யூடியூப்ல சம்பாதிச்சே நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா? ஆமாம் 100%. ஓகே. வித்தவுட் யூடியூப் நாங்கள் வந்து ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ யூடியூப் வந்து யார் ஐடியாவா இருந்தது? அவங்க நான் யூடியூப் ரொம்ப ஸ்டார்ட் வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். பிரசித்தியா ஒரு 1 year அந்த மாதிரியே. அப்போ யாருக்குமே யூடியூப்னா என்னன்னு தெரியாது. எனக்கு வந்து இதுல இருந்து மணி வரும், நம்ம ஏர்ன் பண்ணலாம், இது ஒரு ஒர்க்குன்னெலாம் தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து எனக்கு மீடியா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் வந்து ஒரு வெளி உலகத்தை பார்த்து ஒரு பயம், வெளில வந்தால் எப்படி இருக்கும், நிஜமாக நம்ம போய் ஒரு சீரியல்லையோ இல்லை எதுலையோ நம்ம ஆக்ட் பண்ண முடியுமா, ஆங்கரிங் பண்ண முடியுமான்னு தெரியாது. அப்போ எனக்கு வந்து ஃபோன்லேருந்து நம்ம வீட்டிலேருந்தே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு என்னோட டேலண்டெல்லாம் அடக்கி வச்ச திறமையெல்லாம் ட்ரை பண்ணி அப்படியே பண்ணிட்டே இருக்கப்போ வந்து சும்மா அப்படியே போட்டுகிட்டே இருந்தோம். ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஒரு 8,000 என்னமோ நான் எடுத்தேன். அது எடுத்த உடனே தலைக்கு வந்து ஒரு வெறி வந்துச்சு. அப்பா கூட இல்லை. ஆக்சுவலாக அப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணுறப்ப ரேண்டமாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக கூட வீடியோஸில் வருவேன். எனக்கு அதில் ஃபோக்கஸ்டாக பண்ணுன்ற ஐடியா இல்லை. என்ன வீடியோ பண்ணுவீங்க அப்போ? இதே மாதிரி தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ இன்ஃபர்மேட்டிவாக பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் காலப்போக்கில் உங்கள் ஆடியன்ஸும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அப்படியே மாறி இப்போ விளாகிங்க்கு வந்து லைஃப் ஸ்டைல் விளாகிங், மேக்கப் ஓரியன்டாக போட்டுட்ருக்கோம். இல்லை அப்போ வந்து என்னென்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அவங்க வந்து 12th வரையும் தான் படிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபினான்ஷியலாக எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது என்ன பண்ணுறது ரொம்ப டஃப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ஸோ யூடியூப்பை வந்து
ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணணும்னு எனக்கு இந்த உடம்பு சரியில்லாதப்போ தான் டிசைட் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். ஓ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பு சரியில்லாத வீடியோவை மக்களுக்கு போட்டால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகலான்ற, இப்போ கூட நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு புது வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அதை ரெக்கவர் ஆகலான்ற நம்பிக்கை வரும். ஆமா, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேட் தான். நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோம்னா எல்லாமே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம இருந்தோம்னா கடைசி கஷ்டத்தில் இருக்கவங்க நம்ம வீடியோ பார்த்தா கூட சரியாயிருன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ல. ஸோ அது மாதிரி வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடியோ போட ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் உடம்பு சரியில்லாதப்போ எங்களுக்கு சப்போர்ட்லெஸ்ஸாக நம்ம தோற்றுருவோன்னு சொன்னவங்க முன்னாடி ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்றதுக்காக தான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்தில் கட்டி முடிச்சு 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஆமா. அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி இருந்தது உங்க 2 பேருக்கும்? எனக்கு நிஜமாக சூரிய வம்சம் வந்து லைவாக உணர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படி ஒரு ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஃபீல், ஒரு ஃபயர். ஆக்சுவலி நம்மளை டீக்ரேட் பண்ணுறவங்களும் அந்த சம்திங் அந்த டைலாக் மீசைய முடுக்கில் வரும்ல, அசிங்கப்பட்டவன் அவமானப்பட்டவன் பெருசாக ஜெயிச்சாங்கன்ற மாதிரி. அப்போதான் எங்களுக்கு அந்த ஃபீல் வந்து அப்படி ஒன்று கிடச்சிது. ரியலி வி நீட் சம்படி டு புல் அஸ் டவுன். சார் நம்மளை யாராவது இது பண்ணணும், திட்டணும், இல்லைன்னா நாங்கள் வந்து அப்படியே தான் வந்திருப்போம். இல்லை, எனக்கு அந்த நித்யானந்தா டைலாக் கேட்டிருக்கீங்களா? சும்மா திருச்சியில் ஒரு சின்ன வேலை பார்க்க வந்தேன். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு இருந்திருந்தோம்னா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன், ஒரு சின்ன சேலரிக்கு போயிருப்பேன், பிள்ளைங்களை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்படி தான் இருந்திருப்பேன். நம்ம ஈகோவை டச் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம தோத்துட்டோம், நம்ம டிபெண்ட்டாக தான் இருப்போன்ற நம்பிக்கையை உடைக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அது டைம் எல்லாமே சூட்டபுளாக ஒர்க் ஆச்சு, வீடு கட்டிட்டோம். அண்ட் இவர் வந்து வெரி பவர்ஃபுல் மைண்ட் செட்டு. ஆக்சுவலி நான் பண்ணுவேன், பட் நான் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் கிடையாது. நான் ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப இன்புட் கொடுப்பேன், ரொம்ப பண்ணுவேன், அது நகரவே இல்லை. ஆனால் இவருக்கு வந்து என்னென்ன ஐடியாலஜி, எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், அப்படி இப்படின்னு யோசிச்சு அப்படியே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது காரணமே அவர் தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.